ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, இன்று நல்ல காலம் பிறக்குமா, நான் நினைத்தது நடக்குமா என்று இந்த அதிகாலையில் இருந்து உன் எண்ணங்கள் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் எண்ணத்தின் ஓட்டம் இன்று மிக வேகமாகத்தான் இருக்கிறது. ஒரு காரியத்தை நினைத்து அந்த காரியம் நடந்தே தீர வேண்டும் என்று இன்று உன் தெய்வங்களை வேண்டிக் கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நடைமுறைகளை மாற்றிக் கொடுங்கள். எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு கொடுங்கள். தினம்தோறும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்து அனுபவித்து என் மனம் மரத்து போய்விட்டது. நான் நினைத்தது எதுவுமே நடப்பதில்லை. என் சந்தேகங்கள் ஏன் என் வாழ்க்கை இப்படி தடம் புரண்டு நின்று கொண்டிருக்கிறது என்றுதான். நான் நினைத்த காரியம் ஒரு காலத்தில் நடந்தது. என் வாழ்க்கையும் நிம்மதியாகத்தான் போய்கொண்டிருந்தது. புயல் அடித்தது போல என் வாழ்க்கையில் புரட்டி போட்டு அதை தாங்க முடியாதபடி இந்த இடத்தில் கொண்டு வந்து என்னை சேர்த்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக கடந்து வருகிறேன். நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தில் இருப்பவர்களை கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை நான் செய்து கொடுக்க வேண்டும். என்னை நம்பி இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் என் கடமைகளை செய்ய வேண்டும் அல்லவா? நான் என்ன செய்வேன்? எங்கு சென்றாலும் தோல்விகள் தான் எனக்கு துணையாக இருக்கிறதே ஒழிய எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைப்பதாக இல்லை. யாரிடத்தில் கையேந்தி நின்றாலும் பரவாயில்லை என்று கடன் கேட்டாலும் அந்த இடத்திலும் கிடைக்காமல் தான் போகிறது. கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஏளனமாக பார்க்கிறார்கள். அதன் பிறகு கடன் என்ற வார்த்தையை கேட்டுவிட்டாலே அந்த இடத்தில் எனக்கு மதிப்பும் கிடைப்பது இல்லை. தாயே, என் வாழ்க்கையை எப்படியாவது மாற்றிக் கொடுங்கள். நான் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்பட்டு உங்களிடம் கேட்கவில்லை. நான் என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக எனக்கு தேவையானது மட்டும் கிடைத்தால் போதும். என் பிள்ளைகளின் தேவைகளையும் என்னுடைய துணைவியின் தேவைகளையும் பூர்த்தி செய்தாலே போதும் தாயே. கடனில்லாத வாழ்க்கை, நோயில்லாத வாழ்க்கை என்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்தாலே போதும். வேறு எதற்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். பேராசை என்பது எப்போதுமே எனக்கு இல்லை தாயே என்று என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் என்னிடம் நின்று கதறிக்கொண்டிருக்கிறாய். என்னை புரிந்து கொள்ள இங்கே யாருமே இல்லை. என் வீட்டிற்குள் இருக்கும் நபர்களே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற போது அக்கம் பக்கத்தினராகட்டும், நட்புகளாகட்டும், இல்லை என் சொந்தங்களாகட்டும் என்னை எப்படி புரிந்து கொள்வார்கள்? என் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை என்றாலும் நான் வணங்கும், நான் நம்பும் என் தெய்வமாகிய என் தாய்க்கு தெரிந்தால் போதும் என்று கதரும் என் பிள்ளையே, உன் மனதை நான் அறிவேன். வாய்விட்டு நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை பிள்ளையே. தங்கமே, ஆனாலும் நீ ஒவ்வொரு நாளும் உன் தேவைகளை வாய்விட்டு என்னிடத்தில் கூறு என்று நான் ஏன் கூறுகிறேன் தெரியுமா? அழுத பிள்ளைக்கு பால். அதாவது ஒவ்வொரு நாளும் உன் தேவைகளையும் உன் பிரச்சனைகளையும் என்னிடத்தில் நீ சொல்லத்தான் உனக்குள்ளும் அந்த வேகம் வரும், உற்சாகம் வரும். அதை நீ எதிர்நோக்கி நடந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை அடைய முடியும். அதனால் தான் நான் சொல்கிறேன், தினமும் என் முன்னால் நின்று உன் தேவைகளை சொல், உன் பிரச்சனைகளை கூறு என்று. தங்கமே, ஏளனமாக பார்க்கிறார்கள் அல்லவா? சொந்தங்கள் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் அல்லவா? மதிப்பு கொடுக்கவில்லை அல்லவா? மரியாதை இல்லாமல் செய்கிறார்கள் அல்லவா? பிறருக்கு கொடுக்கும் மரியாதையை உனக்கு கொடுக்கவில்லை அல்லவா? வேதனைப்படுகிறாயா? தங்கமே, வேதனைப்படாதே, கவலைப்படாதே. உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. நான் சொல்வதை கேள். கட்டாயம் இன்னும் 7 நாட்களுக்குள்
உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. நிச்சயம் உன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும் ஒரு நிகழ்வு உனக்கு நடக்கப் போகிறது. அது உனக்கு அதிசயமான காரியமாக இருக்கும். எப்படி நடந்தது என்று வியப்போடு பார்ப்பாய். தங்கமே, நிம்மதியாக இருப்பாய். உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷப்படுவாய். கவலைப்படாதே. நோயில்லாத வாழ்க்கை உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆயுசை கொடுக்கிறேன். கடனில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறேன். உனக்கு தேவையானது என்னென்னவோ அந்தந்த நேரத்தில் நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அதுவே உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். உன் தாய் நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் தைரியமாக இரு. அன்பு குழந்தையே, உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய் தங்கமே. விருப்பப்பட்டால் இந்த வாக்கு உனக்கு மன நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுத்து உன் தேவைகளை சந்திக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் அன்னைக்கு விருப்பத்தோடு காணிக்கை அனுப்பு. ஓம் சக்தி. நன்றி.